மாத நோன்பினுடைய சிறப்புகள் பத்தி இங்க பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில வந்துள்ளது. அதாவது லைலத்துல் கத்ர்ல நன்மையை எதிர்பார்த்து வணக்கம் புரிகிறவர்களுடையவும், ரமலான் மாதத்துல நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல கூறப்பட்டுள்ளது. நம்ம ரமலானுடைய மாதத்துல நோக்கக்கூடிய இந்த நோன்புக்கு என்ன மாதிரி சிறப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பாவங்கள செய்திருப்போம். அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நம்ம நோட்கிற இந்த நோன்பினால, ரமலானுடைய நோன்பினால நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல வந்துள்ளது. மற்றும் இன்னொரு ஹதீஸ்ல கூறப்பட்டுள்ளது, அல்லாஹ் வேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா, ஒரு ரமலானில் இருந்து மறு ரமலான் ஆகியன அவற்றுக்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு